ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காதலுக்கு வயதோ உறவோ இல்லே, எந்த ஒரு வரம்போ இல்லே. யாருக்கு எப்போ யார் மேல காதல் வரும் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த கதை எனக்கும் அன்னைக்கும் நடந்த கதைதான். நான் தினேஷ், வயது 25. கோயம்புத்தூர்ல ஐடி கம்பெனில வேலை பண்ணிட்டே இருக்கேன். என்னோட அண்ணன் இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் கல்யாணம் ஆச்சு. அவன் கோயம்புத்தூர்ல கார் தயாரிக்கும் நிறுவனத்தில் ஒர்க் பண்றான். எங்களின் சொந்த ஊர் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம். இங்க கோயம்புத்தூர்ல வேலைக்காக ஒரு அப்பார்ட்மெண்டில் வசித்து வருகிறோம். அடுத்து எங்க அப்பார்ட்மெண்டில் இருப்பது என்னோட அண்ணி சந்தியா, வயது 26. இவர்களைப் பத்தி பின்னாடி கதையில சொல்லுறேன், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நான் வெளியே போயிட்டு திரும்ப வீட்டிற்கு வந்தபோது என்னுடைய அண்ணி என் அறையில் இருப்பதை பார்த்தேன். எனக்கு அவங்களே என் ரூம்ல பார்த்ததும் ஒரு குழப்பம். அண்ணி, இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டேன். அண்ணி அதுக்கு, ஏன் தினேஷ், நான்லாம் உன் ரூமுக்கு வரக்கூடாதா என்று கேட்டார். நான் அதுக்கு, ஐயோ அப்படி இல்ல அண்ணி, கல்யாணமாகி 6 மாசத்துல இப்போதாம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, அதான் என்ன விஷயம், ஏதாவது தேடுறீங்களான்னு கேட்டேன். அண்ணி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் என்று சொல்ல அண்ணி, அதுக்கு கொழுந்த ரூம் எல்லாம் எப்படி வச்சிருக்கீங்கன்னு பார்க்கதான் வந்தேன். பரவால்ல, கிளீனாதான் வச்சிருக்க. நிறைய படிப்பியோ, உன் ரூம் செல்ப்ல நிறைய புக் இருக்கு. எனக்கும் புக் படிக்கிற பசங்கள ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏதோ படிப்பேன் அண்ணி, எப்பவுமே தனியா இருக்கறதுனால புக்ஸ்தான் எனக்கு ஒரே கம்பெனி. உடனே அண்ணி, எனக்கும் இங்க போர் அடிக்குது, அவரும் ஆபீஸ் போயிடுறாரு, நீயும் ரூமுக்குள்ளேயே இருப்ப, நான் யார்கிட்டதான் பேசுறது, அதான் வந்தேன். எனக்கு படிக்கிற அளவுக்குல்லாம் பொறுமை இல்லை, யாராவது படிச்சு சொன்னா கேட்பேன். நீதான் இவ்வளோ புக்ஸ் படிக்கிறியே, இனிமே ஃப்ரீ டைம்ல எனக்கு படிச்சதெல்லாம் சொல்றியா, எனக்கும் டைம் பாஸ் ஆகும் என்று கேட்டார். நானும் கண்டிப்பா சொல்றேன். நீ இன்வெஸ்டிகேஷன், ராபரி, போலீஸ் கிரைம்ஸ்னு நிறைய இருக்கு, நீங்க செலக்ட் பண்ணுங்க எந்த புக் வேணும்னு சொல்ல. அண்ணி திடீர்னு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக். இல்ல, நீ எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அண்ணி உடனே, அதுக்கு எப்படி இருக்கும், ஏண்டா ஒரு பொண்ணுகிட்ட சொல்ற கதைகளா இது, லவ் அண்ட் ரொமான்டிக் ஸ்டோரி குடுப்புன்னு பார்த்தா கொலை கொள்ளன்னு, அப்புறம் எப்படி பொண்ணு கிடைக்கும் என்று கிண்டல் பண்ணான். நான் உடனே, ஆஹா அண்ணி, அதுவும் இருக்கு, பட் அண்ணி கிட்ட போய் அந்த புக்கை எல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, அதான் ஸ்கிப் பண்ணேன் என்று சொன்னேன். அண்ணே அதுக்கு, அன்னையா இருந்தா என்னடா சொன்னா கேட்க மாட்டேனே, என்ன ஒரு மாதிரி குரலில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத விட எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுதான் முக்கியம். உன்னை பார்த்தா நல்லா சொல்றவன் மாதிரிதான் இருக்கு, சொல்றியா எனக்குன்னு கேட்டா. நான் அண்ணி என்று பதட்டத்தால் வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு பேசுவது போல அந்த செகண்ட் ஸ்லேப்ல போட் புக் எடுங்க அண்ணின்னு சொன்னேன். அண்ணி புக் நோக்கி நடந்து போய் கை ரெண்டையும் தூக்கி அந்த புக்கை பொறுமையா எடுக்கும்போது அண்ணியோட அழகு எல்லாம் தெரிய டைம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனது. அண்ணிகிட்ட மனசுக்குள்ள ஒரே குழப்பம். ஒரு பக்கம் அண்ணி ஆச்சேன்னு பயம், இன்னொரு பக்கம் இப்படி ஒரு அண்ணி செம்மையா இருக்காங்களேன்னு ஆர்வமும் அதிகமாகி ஒரு மாதிரி படபடன்னு ஆகியது. அண்ணி என் அருகில் வந்து, இந்த புக்தாண்டா என்று கேட்க எனக்கோ வார்த்தைகள் வராமல் மௌனமாக நின்றேன். என் எண்ணங்கள் எல்லையை தாண்டி ஓடத் தொடங்கியது. அண்ணியின் அழகில் மயங்கி அவளை ரசிக்கத் தொடங்கினேன். அண்ணியின் அலைப்பாயும் கூந்தல் ரொம்ப அழகா அவள் கன்னத்தை தொட்டது. அண்ணியின் அந்த கண்ணோ, ஐலைனர் வச்சு மயக்கிற அந்த பார்வை, அண்ணியின் கழுத்து, அண்ணன் கட்டுன மஞ்சத்தாளி, இதுக்கு மேல எப்படி அந்த கழுத்துக்கோ அழகு சேர்க்க முடியும்? அவளின் சிரிப்போ யாராக இருந்தாலும் மனசை கரைக்கிற அழகான ஸ்மைல். அதில் நான் எப்பொழுதே விழுந்துவிட்டேன். இனிமேல் மீள விருப்பமில்லை. அழகு எங்க இருந்தாலும் ரசிக்கிறதுதான் நம்ம கடமை. இந்த மாதிரி அழகே ரசிக்காம போனா அது நம்ம அந்த அழகுக்கு செய்யற அவமரியாதே. இந்த மாதிரி அழகு அண்ணிய ரசிக்காம விட்டுட்டு கல்ச்சர் ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அண்ணிட்டே, என்னடா
இப்படி முழுக்குற உன்னதான கேட்டேன். இந்த புக்குதானே, இது எதை பத்திடா என்றால், நான் அதுக்கு ஆசைப்படுறதுக்கு அளவு இல்லை. அது அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருளாயிருந்தாலும் சரி, ஆசைப்படுறது தப்புல்லைன்னு சொல்ற பூக்கண்ணி என்றேன். அண்ணி ஓ சூப்பர்டா, படிச்சிட்டியான்னு கேட்டா. நான் அதை எப்பவோ படிச்சிட்டேன்னு சொன்னேன். அண்ணி அதுக்கு அப்போ சார் அடுத்தவங்க பொருளுக்குதான் நிறைய ஆசைப்படுவீங்களோ என்றாள். அப்புறம் நல்ல புக்கில்ல இது அப்படின்னு புக்கை திருப்பி பார்த்துட்டு சொல்ல, நான் ஆமா அண்ணி, உங்களை மாதிரியே என்றேன். அண்ணே ஒரு கணம் என் கண்களை பார்த்தாள். அந்த பார்வையில் பேசாத காதல் நிழல்கள் தெரிந்தன. எங்களுக்குள் வார்த்தைகளை கடந்து மென்மையான காதல் நிறைந்த உரையாடல் மலர்ந்து கொண்டிருந்தது. அண்ணி அதற்கு என்ன மாதிரினா எப்படி என்றால், அதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க சுவாரஸ்யம் புரியாமல் முழுசா படிச்சாலும் திரும்ப திரும்ப படிக்க தூண்டுற ஒரு அழகான புக்கண்ணி என்றேன். அண்ணி ரொம்பவே அழகா வர்ணிக்கிற புக்க அப்படின்னு சொன்னான். நான் தரமான விஷயத்தை தாராளமா வர்ணிக்கலாம், தப்பில்லையே என்றேன். அண்ணி அதுக்கு ஓனருக்கு தெரியாத வரைக்கும் தப்புலதான் என்றான். என் ரூம்ல இருக்க பொருட்களுக்கு நான்தான் ஓனர், யாரோட பெர்மிஷனும் தேவையில்லையே என்றேன். அண்ணி அதுக்கு உன்னை பார்த்தா புக்க வர்மிக்கத்தோட நிறுத்துற மாதிரி தெரியலையே என்றான். நான் எப்பவுமே ஒரு புக்கை எடுத்த உடனே ஃபுல்லா படிக்க மாட்டேன் அண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும், அப்பதான் திரும்ப படிக்கிற ஆசை அதிகமாகும் என்றேன். அண்ணி அதுக்கு எங்கடா கத்துக்கிட்ட, இப்படி பேச நல்லா பேசுறடா என்றாள். அப்ப பார்த்து காலின் பில் அடிச்சது. மாலையாகிவிட்டதால் ஈவினின் 7 மணி ஆயிருச்சு. ஆபீஸ்ல இருந்து அண்ணன் வந்துட்டான். நான் அண்ணன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். புக்கே ஓபன் பண்ணி இருந்தா 2 பக்கத்துலயே நிறுத்தியிருப்போம் என்று. அண்ணி என்னோட கண்ணத்தை லேசா கிள்ளியபடி எப்பவுமே ஒரு நைட் ஃபுல்லா புக்க படிச்சு முடிக்கணும்னு நினைக்காத. எவ்ரிடே ஒரு சாப்டரா படிச்சாலும் அடுத்து என்ன இருக்கும் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி படிக்கிறதும் அதைவிட இன்ட்ரெஸ்டிங்காதான் இருக்கும். ட்ரை பண்ணி பாரு டாட்டா என்றாள். அண்ணி என்னிடம் புக்க கொடுத்துட்டு திரும்பி போகும்போது அவளின் கையை பிடிச்சு ஏக்கமாக பார்த்துட்டு அண்ணின்னு கூப்பிட காலிங் பில் சத்தம் திரும்ப கேட்டது. அண்ணி என்னடா என்று கேட்டாள். நான் நீங்க சொன்ன மாதிரி புக்குல முதல் பக்கம் பொதுவாக புக்கும் கையுமா இருக்கிறேனா, பொண்ணுங்களே இம்ப்ரெஸ் பண்றது கஷ்டம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு மேல விருப்பம் வந்ததுன்னா அது என்னோட அண்ணிதான். இதை புரிஞ்சுகிட்ட எனக்கு என்னோட அண்ணிதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு புரியுது. டைம் 8 மணி. நான் வெளிய வந்து டைனிங் டேபிள்ல உட்கார அண்ணி எங்களுக்கு சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்தான். என்னோட கண்ணு அண்ணியை நோக்கி போகுது. பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ணன் இருக்கான்னு. அண்ணன் இன்னைக்கு எப்படி போச்சு என்று கேட்க அண்ணி செம்மையா போர், யார் இருக்கா பேச. அண்ணன் அதுக்கு ஏன் இவன் இல்லையா, எங்கேயும் வெளிய போயிட்டானா என்று கேட்டான். அண்ணி எங்க, உங்க தம்பி அந்த ரூமுக்குள்ளேயேதான் இருக்கான். அண்ணி தனியா இருக்காங்களே, என்ன பண்றாங்கன்னு ஒரு எட்டு கூட வந்து பார்க்கறது இல்லை என்றான். அண்ணன் திட்டினான். நான் அப்படி எல்லாம் இல்லன்னா. அண்ணி என்ன அப்படி எல்லாம் இல்ல, நான் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. இப்ப வரைக்கும் உங்க தம்பிகிட்ட என் நம்பர் கூட இல்ல. அண்ண உடனே அண்ணியோட நம்பர் கூட இல்லாம என்னடா பண்ற, நாளைக்கு அவளுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா எப்படி உன்ன காண்டாக்ட் பண்ணுவா, நம்பர் சொல்ற நோட் பண்ணிக்கோன்னு நம்பர் சொன்னான். அண்ணி நீங்க இல்லாத டைம்ல எதுவா இருந்தாலும் உங்க தம்பியேதான் கூப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியுது. அவனுக்கு தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி என்னை பார்த்து கொண்டே சொன்னான். பிறகு சரி சாப்பிடுங்க என்றாள். சாப்பிட்டு முடித்து ஹேண்ட் வாஷ் பண்ண கிச்சனுக்குள்ள போனோம். அண்ணி அந்த சைடு திரும்பி பிளேட் அடிக்கிட்டு இருக்கேன். நான் அண்ணிக்கு தெரியாம சைட் அடிச்சிட்டு இருந்தேன். அண்ணி பார்க்காமலே சொன்னாங்க, அங்க பார்த்து கை கழுவுங்க சார் அப்படின்னு. நானே நம்பர் கேட்கலாம்னு நினைச்சேன் அண்ணி. அண்ணி அதுக்கு நீ எப்ப கேட்டு நான் எப்ப கொடுக்கறது, அதான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி நம்பரை கொடுத்துன்னு சொன்னான். அண்ணன் அப்ப பார்த்து உள்ள வந்து என்னடி வேலை எல்லாம் முடிஞ்சதா என்று கேட்க அண்ணி வந்துட்டேங்க என்று என்னை பார்த்து கண்ண சிமிட்டி அழகா ஒரு ஸ்மைல் பண்ணி கண்ணத்தை தட்டி கொடுத்துட்டு அண்ணி ரூமுக்கு போக அண்ணி நடந்து போகும்போது
அவங்களோட நல அழகை பார்த்து ரசிச்சேன். அண்ணி அவங்களோட ரூமுக்கு போய் கதவை திறந்து உள்ள போய் கதவை சாத்தும்போது கிச்சன்ல இருந்து தன்னோட அழக ரசிக்கிற என்னையே பார்த்து ஒரு ஸ்மெல் பண்ணிக்கிட்டே போய் தூங்குன்னு கண்ணாலேயே சொல்ல மெதுவா கதவை மூடனாங்க. டைம் 11 ஆகுது. அன்னைக்கு மெசேஜ் பண்ணலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருக்க மெசேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். சடனா இந்த டைம்ல ஹாய்னு அனுப்பி அண்ணன் பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு பாதுகாப்பாக ஒரு ஃபார்ட் மெசேஜ் அனுப்பிவிட்டேன். டபுள் டிக் காட்டுது. அண்ணி பாப்பாங்கன்னு வெயிட் பண்ணேன். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. அண்ணி மெசேஜ் பார்க்கவும் இல்ல, ஆன்லைன் வரவும் இல்லே, தூங்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே மொபைல டேபிள் மேல வச்சிட்டு தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போனேன். அப்போ அண்ணன் ரூம்ல இருந்து சில விசித்திரமான சத்தம் வந்தது. அப்புறம்தான் தெரிஞ்சது உள்ள என்ன நடக்குதுன்னு. அன்னை என்னோட மெசேஜ்க்கு ஏன் ரிப்ளை பண்ணலன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இந்த சத்தம் என்ன கொன்னு எடுத்தது. உள்ள என்ன நடக்குதுன்னு டோர் வழியா பார்க்க என் மனசு என்ன தூண்டிவிட்டது. அண்ணனோட பொண்டாட்டியே பார்கரமோன்னு சங்கடப்படுறதா, இல்ல தனக்கு லைஃப்ல முதலா புடிச்ச பொண்ணே இன்னொருத்தன் இப்படி பண்டானேன்னு பொசிட்டிவ் ஆகுறதான்னு குழம்பி போனேன். எப்ப நான் அண்ண இடத்துல வந்து அப்படி பண்றது என்று என் உள்மனசு கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே அண்ணி எழுந்து அவங்களோட பாத்ரூமுக்கு போகிறது தெரிஞ்சது. நான் என்னோட ரூமுக்கு ரிட்டர்ன் போனேன். டைம் 12 ஆகுது. அண்ண ரூங்குள்ள பார்த்தத நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்தது. ஓபன் பண்ணா நான் அனுப்புன பார்வர்ட் மெசேஜ்க்கு அண்ணிக்கிட்ட இருந்து ரிப்ளே. அண்ணி அதுக்கு அப்பவே மெசேஜ் பண்ணுவேன்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் சாருக்கு ஒரு ஹாய் அனுப்ப என்று கேட்டான். நீங்கதான் அண்ணன் கூட பிஸியா இருந்தீங்களே, நான் மெசேஜ் பண்ணா எங்க கண்டுக்க போறீங்கன்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. இப்பவே இதெல்லாம் கேட்டா அண்ணி அவரு எப்பவே தூங்கிட்டாரு. நீ தூங்காம என்ன பண்றன்னு கேட்டான். இப்படி ஒரு பொண்டாட்டிய பண்ண டயர்ல தூங்கதான் செய்வான்னு மனசுல நினைச்சுக்கிட்டே தூக்கம் வரலா. இன்னைக்கு என் லைஃப்ல ஒரு அழகான தேவதையை பார்த்தேன். இந்த தேவதையை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் தூக்கம் வரலன்னு சொன்னேன். அன்னைக்கு நம்மளதான் சொல்றான்னு புரிஞ்சதும் அவ கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டே சிரித்தாள். தெரியாதவள் போல பாரேன் யாருடா அவ சொல்லவே, இல்ல சொல்லுடி அவகிட்ட அவள பிடிச்சிருக்குன்னு கேட்டா. சொல்லணும் அண்ணி சொன்னா கோச்சுப்பாங்களேன்னு பயமா இருக்கோ அண்ணி என்றேன். அண்ணி பயந்தா எதுவுமே கிடைக்காதுடா. சொல்ல வேண்டிய டைம்ல சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டா சொல்லணும். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே நீயேதான் கிரியேட் பண்ணணும்னு சொன்னா. நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். எப்ப சொல்லுது என்று அவளிடமே கேட்க அண்ணி அதுக்கு காதல சொல்ல நேர காலம் கிடையாதுன்னு சொல்வாங்க. இப்ப கூட சொல்லலாம். யாருக்கு தெரியும், ஒருவேளை நீ சொல்லி அவ இப்பவே உன் லவ்வ ஓகே பண்ணாலும் பண்ணலாம் என்று சொல்ல, நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி மெசேஜ்ல சொல்றதை விட நேர்ல சொன்னாதான் நல்லா இருக்கும். பட் டைம் ஆல்மோஸ்ட் 12 ஆகுதே. அண்ணி உடனே எல்லா பசங்களும் பயந்து மெசேஜ்ல தான் சொல்லுவாங்க. ஆனா நேர்ல சொல்லணும்னு நினைக்கிற பாரு. இதுக்காகவே அவ ஓகே சொல்லிடுவா போல என்றான். இப்பவே சொல்ல போறியா அவகிட்ட அப்படின்னு கேட்க இப்போ அவ என்ன டிரஸ்ல இருக்கா, என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே என்றேன். அண்ணி அதுக்கு என்ன டிரஸ் போட்டிருக்க போறா, நைட்டுதான் போட்டிருப்பா. ஏன் சாருக்கு என்ன டிரஸ்ல அவள பாக்கணுமா என்று கேட்க அவ எல்லா டிரஸ்லயும் செம்மையா இருப்பா அண்ணி. இருந்தாலும் லவ் ப்ரப்போசல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். அப்போ சேரையில வந்தா செம்மையா இருக்கும்ல என்று. நைட் 12 மணிக்கு சேரையில வான்னு சொல்ல முடியுமா? அதான் யோசிக்கிற அண்ணின்னு சொல்ல அண்ணி அடட்டா. ஆனா உன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசனையோட பார்க்கிற பையனை பார்த்ததே இல்லடா. போய் தெரியுமா சொல்லு என்றார். நான் உடனே அண்ணிகிட்ட இப்ப வரவா என்றேன். அண்ணி எங்க வரன்னு ஒன்னும் தெரியாதது போல கேட்க உங்க ரூம் கிட்டன்னு சொன்னேன். அண்ணி அதுக்கு உன் தேவதே அக்செப்ட் பண்ணிப்பாளா என்றார். தெரியல அண்ணி கொஞ்சம் பயமாதான் இருக்கு. அக்செப்ட் பண்ணி பாலான்னு. அண்ணி சரி ஓகே இப்ப வேணாம் 20 மினிட்ஸ் கழிச்சு வா என்றாள். என்னாச்சு அண்ணி என்றதுக்கு சொல்றேன் 20 நிமிஷம் கழிச்சு வான்னு சொன்னான்.
20 நிமிஷத்துக்கு அப்புறம் அண்ணி வரட்டுமா என்றேன். அண்ணி ஓகே ரூமுக்கு வெளிய வந்துட்டு மெசேஜ் பண்ணேன். நான் ரூம விட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டோட்டோ மனசுல பயத்தோட அண்ணன் ரூம் பக்கம் போயிட்டு மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் ப்ளூ டிக் காட்டுது. 10 செகண்ட் ஆகுது. அண்ணி ஓபன் பண்ணி பார்கல. அண்ணின்னு தேய் பண்ணிட்டு இருக்கும்போதே டோர் மெதுவா ஓபன் பண்ற சத்தம் கேட்க உள்ள இருந்த அண்ணி வந்தாங்க. அண்ணி ஒரு மாதிரியான குரலில் டேய் நிஜமாவே வந்துட்டியாடான்னு கேட்டாங்க. நான் அப்படியே அதிர்ச்சியாகி நின்றேன். அப்பதான் புரிஞ்சது. அண்ணி கேட்ட அந்த 20 நிமிஷம் எதுக்குன்னு. எனக்காக அவங்க சாரி கட்டிட்டு வர்த்துக்காகதான்னு. அட கடவுளே, அவள் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறாள்? வேலைப்பாடு செய்யப்பட்ட ஸ்லீவ்லெஸ் ரவிக்கையுடன் கூடிய டிரான்ஸ்பரண்ட் சாண்டல் நிறசேலே. அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவரது அழகும் அலைப்பாயும் கூந்தலும் மின்ன என்ன ஒரு அழகான முகம் என்று ஒரு நிமிடம் ரசிச்சு நின்று அண்ணி வரமாட்டேன்னு நினைச்சேன். நிஜமாவே வந்துட்டியாடான்னு சொன்னான். வரமாட்டேன்னு நினைச்சுதான் இவ்வளோ அழகா ரெடியாகி வந்திருக்கீங்களா? அண்ணி அதுக்கு அது வந்து பாவம் சின்ன பையன் ஆசைப்பட்டீனுதான் என்று சொல்லும்போதே அவளின் பக்கம் போய் மெதுவாக அண்ணியே தன்னோட பக்கம் இன்னும் கொஞ்சம் அணைத்து அவளோட கண்ணை நேருக்கு நேராக பார்த்து, சின்ன பையனுக்கு பெரிய பெரிய ஆசை எல்லாம் வருதே அண்ணி, அதையும் செய்வீங்களா என்றேன். இதை எதிர்பார்க்காத அண்ணி ஒரு நிமிடம் என் கண்களை ஒரு மாதிரி தயக்கத்தோடு பார்க்க, இந்த பார்வை காதல் பார்வையாக மாறுது. அந்த நிமிடம் அவளோட ஸ்மெல் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னோட சூடான மூச்சு காத்து அன்னையின் முகத்தில் பட, நான் என்னோட விரல் வச்சு அன்னையோட நெத்தியில முகத்துல மறைஞ்சிருக்க முடிய அழகா ஒதுக்கிவிட்டேன். 2 பேரும் பக்கத்துல இருக்கிறது. எனக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அண்ணி உடனே ஏண்டா இப்படி கை நடுங்குது உனக்கு என்றாள். பயமாயிருக்கு அண்ணி என்றேன். அண்ணி ஏன் என்று கேட்க இதெல்லாம் தப்பில்லையா அண்ணி என்றேன். பிறகு அவள் எனக்கு சமாதானம் சொல்லி அதன் பிறகு என்னெல்லாம் நடந்ததுன்னு அடுத்த பக்கத்துல பார்க்கலாம். இதோட இன்னொரு பாட்டு செம்மையா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.